ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா மைசூர் இருக்கிற ஜிஆர்எஸ் வாட்டர் பார்க் அண்ட் ஸ்னோ பார்க். இன்னொன்று டிக்கெட் கவுண்டரில் இருக்கோம். இப்போ டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ ஸ்னோ பார்க்குள்ளே தாங்க போக போகிறோம். வாங்க. ஹாய் ஹலோங்க. இப்போ நம்ம ஸ்னோ பார்க்கில் இருக்கோம். மெயின் அதில் என்ன விஷயம்னா, நம்ம சாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா நீங்கள் சாக்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் அது பே பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அது மைனஸ் 100 டிகிரி மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த மாஸ்க்கு நம்ம கம்பல்சரி போடணும், இல்லைனா நம்மளுக்கு வந்த ஃபீவர் தான் வரும். நாங்கள் சாக்ஸுக்கும் மாஸ்க்கு மட்டும் பே பண்ணோம். நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தேன், எப்போடா உள்ளே போய் விளாட்லாம், எப்படி இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் போனதில்லை, ஒரு ஸ்னோ இருக்கிற ப்ளேஸ்க்கே போனதில்லை. ஒரு வாழ்க்கையில் ட்ரீமாக தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்னோக்கு இதில் போகிறதுக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்குது. நான் ஜாலியாக போட்டுட்ருக்கேன். க்ளவுஸ் நம்ம கொடுத்துருவாங்க. சைஸ் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, நம்ம மாற்றி வாங்கிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் காஷ்மீர் போகிறோம். காஷ்மீர் போக முடியல, அதுக்கு பதில் ஆல்ட்ரேஷனாக வேறு இடத்துக்கு போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் வச்சு பண்ணி எனக்கு ரொம்ப இந்த மூக்கில் நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. அதனால் மறுபடியும் மாஸ்க் போட்டு மறுபடியும் நான் உள்ளே போனேன். எப்படி இருக்குன்னு ஒரு ஆர்வம். உள்ளே பார்த்த வேண்டிய நல்லா ஷாக்காக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவத்தோட. உள்ளே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, ஆனால் எதுவுமே எங்கள் கண்ணில் படவே இல்லை. அந்த வெள்ளையாக இருக்கிறது அந்த பனி மட்டும்தான் கண்ணுக்கு பட்டு இருந்துச்சு. அதை தான் நான் கையில் தோடணும், அதை தான் விளாடணும், அது மட்டும் தோணிட்டு இருந்துச்சு. டைம் போக போக தான் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே ஆரம்பிச்சு. அது வேறு ஒன்றுமே தெரியல, ஒரு ஸ்ட்ரக்கான மாதிரி தான் இருந்தோம். வேறு லெவலுங்க. காஷ்மீரில் நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் இங்கே பாருங்கள். வர்த்துக்கு வேறு லெவலில் வர்த்துக்கு. பேராஷூட்டில் தான் இருக்கோம் நாங்கள். குளிருக்கு அதுக்கும் நல்லா வாயிலிருந்து நல்லா புகைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்க்ரீனில் தான் தெரிய மாட்டேங்குது. நல்லா இருந்துச்சு. உண்மையாலும் நல்லா குளிருங்க. இருங்க, குளிரெல்லாம் ரொம்ப இல்லை, ரொம்ப தாங்குற அளவு தான் இருக்குது. நான் கூட ஸ்டார்டிங் பயந்தேன், மாஸ்க்கு அதெல்லாம் போட்டேன். அது ஏன்னா சொல்கிறேங்க, கேட்டுக்கோங்க. அவங்க மாஸ்க்கும் தலைக்கு போடுறது இது இப்போ கேப் இப்போ தான் கழட்டினாங்க. நான் உள்ளே வந்தது கழட்டியிருக்கேன், அதனால் எனக்கு குளிருது. ஸ்டெப் வச்சு அப்புறம் ரொம்ப குளிர் மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் மாஸ்க்கெல்லாம் போட்டு உள்ளே வந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு குளிராது, நான் பார்க்கலாம். ஆனால் வேறு லெவலுங்க, சூப்பர். யானை பார்த்தீங்களா? பனி யானை பாருமா, முன்னாடி வா. இங்கே பாரு, என் வைஃபை யானை பிடிச்சிருச்சிங்க, காப்பாத்துங்க. நம்மளுக்கே ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னப்பா சூப்பர் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டியா? சூப்பர் ஃபோட்டோங்க, நல்லா எடுக்கலாம், ஃபோட்டோ நல்லா எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இந்த கேம். எனக்கு விளையாடும் போது எப்படா விளையாட போகிறேன்னு அதனால் கண்ணு மூடிட்டு நான் விளையாண்டேன். சின்ன வயசில் விளையாண்டதுங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு சைல்டு மாதிரி விளையாண்டதுனால இந்த ஒரு ஸ்னோவை பார்த்து தான் அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் இந்த அளவு விளையாண்டுருக்கிறது. நாங்கள் போகும்போது சீசன் இல்லை, இந்த ஹாலிடே டைமெல்லாம் போயிருந்தா நல்லா இன்னும் கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருந்தாங்க. அதுவும் ரொம்ப நாளாக அவங்களும் இருக்கல, மீடியமாக ஆளுங்க இருந்தாங்க. அதனால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு கேம்ஸையும் பொறுமையாக ஒவ்வொரு கேம்ஸையும் 2-3 டைமெல்லாம் விளாண்டோம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் பெரியவங்க நாங்கள் பார்க்கும்போது யாருமே அந்த அளவு விளையாடல, சின்ன பசங்க தான் விளாண்டுருந்தாங்க. நாங்கள் யாரையுமே பார்க்கலங்க, நாங்கள் நல்லா சூப்பராக ஜாலியாக விளாண்டுருந்தோம். சக்திக்கு செம்ம ஜாலி. அவர் ஒவ்வொரு கேமும் ட்ரை பண்ணிவிட்டு நீயும் ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் நானும் மேலே பொறுமை ஏறி நானும் அந்த கேமை ட்ரை பண்ண நானும் போனேன். எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பயந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப ஸ்லைட்டாக இருந்துச்சு, செகண்ட் ஒரு மேடு கொடுத்து ஸ்லைடு மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு தைரியம், ஃபஸ்ட் எப்படியே முடிச்சிட்டோம்ல, இதுவும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக போனேன். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கேம் விளையாடும்போது அவ்வளோ சிரிப்பு.
நம்மளை யாரும் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம பாடு ஜாலியாக விளாண்டுட்டே இருக்கலாம், ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம். அதனால நான் ரொம்ப குத்தாட்டம்லாம் நான் ரொம்ப போட்டேன். அவர் அந்தளவு பெருசாக டான்ஸ் ஆடல, நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்படி தான் மாற்றிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட நாங்கள் நிற்கவே இல்லை. இது இந்த அளவு ஹைட்டாகவே இல்லைங்க, ஜாலியாக இருந்துச்சு. பாட்டுக்கு அதுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு ரைடும் அவ்வளோ சூப்பராக மன நிறைவாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. யார் விளாண்டாங்களோ இல்லையோ நாங்கள் 2 பேர் நல்லா விளாண்டோம். எனக்கு குளிர் சுத்தமாக தெரியல, டைம் எப்படி போட்டுன்னே தெரியல, எவ்வளோ பேசவே முடியல. ரொம்ப அந்த கூலிங் ஒரு மாதிரி இருக்குது, வாயெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம மைசூரில் தான், ஆனால் சடன் பிளான் தான். இந்த காம்போ ஆஃபரில் நம்ம வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ரைடும் நான் பேச சக்தியும் வந்துட்டார். சக்தி வந்து 2வது டைம் ட்ரை பண்ணுறாரு. நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவனே நான் களத்தில் இறங்க மாட்டேன். அவர் ஃபஸ்ட்டு விளாண்டக்கப்புறம் ஓகே இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னக்கப்புறம் விளாடுவேன். இது அவரெல்லாம் ட்ரை பண்ணல, நான் தான் ட்ரை பண்ணேன். ஒரு ஆர்வம் என்ன பண்ணுறது, அந்தளவு என்ஜாய் பண்ணியிருக்கேன். இப்போ போகிறது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக தான் பார்த்தோம். எப்படா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நார்மலாக நடக்கும்போது ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டான்ஸ் ஆடிட்டே நம்ம அது நடக்கும்போது அதை ஆடுறதுக்கு அதுக்கும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்லை, ஆனால் எங்களுக்கு டைமே இல்லை. இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு டைம், 1/2 அன் ஹவருக்கு ஒரு டைம்னு ஸ்னோ வந்து அப்படியே ஸ்னோ ரைன் மாதிரி ஏதோ ஆன் பண்ணி விடுவாங்க. அது ரொம்ப கூலிங்காக ஜில்லுன்னு இருந்துச்சு. நாங்கள் 2 பேர் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இந்த இடத்துக்கு எல்லோரும் கம்பல்சரி வரலாம், ஆனால் பாப்பாங்க மட்டும் கொண்டு வராதிங்க. அப்போ பாப்பாவால் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிரும். நம்மனாலையும் உள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதனால இங்கே தனியாக இருக்கலாம். இங்கே டீ, காஃபி, அப்புறம் சாக்லேட்டு காஃபி, அப்புறம் டார்க் காஃபி அப்படின்னு சொல்லி நிறையா இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸு, ஆனால் எல்லாமே அதிகமாக தான் இருந்துச்சு. ஒரு காஃபி ஒரு டீக்கு மட்டும் ஆவரேஜாக 50 ரூபான்னு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஃபி உண்மையாக சொல்லப்போனால் நல்லாவே இல்லை, ரொம்ப சுகர் ரொம்ப ஓவராக ஆட் பண்ணியிருந்தாங்க. அதனால் குளிர்க்குனால கொஞ்சம் சூடாக குடிக்க நல்லா இருந்துச்சுங்க, அவ்வளோதான். மற்றபடி அது டேஸ்ட்டெல்லாம் அவ்வளோத்துக்கு இல்லை. இந்த கேமை வந்து சீரியஸ்லி நாங்கள் லாஸ்ட் டைம் தான் நாங்கள் பார்த்தோம் இது மாதிரி ஒரு கேம் இருக்குன்னு. போகலாமா வேண்டாமான்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த கேமை மட்டும் நாங்கள் 2-3 டைம் மாற்றி விளாண்டுருந்தோம். எல்லாத்த விட இந்த கேம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இன்றைக்கி வரை நாங்கள் பேசிகிட்ருக்கோம். அந்தளவு கேம் நல்லாயிருக்கு. ஒவ்வொரு கேம்ஸும் அவ்வளோ எங்களை சிரிக்க வச்சுச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணதில் டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து 1:30 மணிலேருந்து 4 மணி வரை விளாண்டுருக்கோம். அதனால அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் கட்டு ஐஸ் கட்டியே ஆயிடுச்சா பேண்ட்டு ஓட உடச்சிடுது. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னோ பார்க் சொல்கிறேங்க, வேற லெவலுங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உள்ள உண்மையில நீங்கள் காஷ்மீரில் இருந்தால் கூட பெட்டராக இருக்குங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இல்லை போறனா போறோம் வெளியே கூட எங்களுக்கு வர இனி தோணல. இனி 2 hours கூட விளையாடலாம். அந்த அளவுக்கு டைம் இல்லை. கூடலூர் போகணும், டைம் ஆச்சு. ஆனால் சூப்பர் வர்த்துங்க. நாங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாண்டுருந்தோம். எங்களை பார்த்து நிறைய பேர் விளையாண்டுருந்தாங்க. ஆமாம். ஓகே பாய். ஓகே பாய்ங்க.